சௌந்தர்யா அன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பண்ணதில். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பண்ண ஒரு விஷயம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்து இன்றைக்கி அந்த கேம் வின் பண்ணதுக்கப்புறமா வந்து சாப்பிடாம பாத்ரூம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாரு. எல்லாருமே வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, வா வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் எல்லாருமே கூப்பிட்டுருப்பாங்க. இருந்தாலும் அவர் வந்துட்டு போய் பாத்ரூம் க்ளீன் பண்ண போவார். போகிறப்போ அந்த டாய்லெட் க்ளீனிங் ப்ரஷ்ஷை ஜெஃப்ரி கையிலேருந்து சௌந்தர்யா வந்து பிடுங்குறாங்க. நீ தாடா தான்னு சொல்லி பிடுங்குறாங்க. உடனே ஜெஃப்ரி இல்லை பரவாயில்ல விடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா பரவாயில்ல விடு நீ போய் சாப்பிடு அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி வந்து க்ளீன் பண்ணுறாங்க. சொல்லிவிட்டு இதே வேறு திரும்ப எல்லாத்தையும் சொல்லாதீங்க, ஏற்கனவே எல்லோரும் பப்ளிக்கில் நான் நல்லா டாய்லெட் க்ளீன் பண்ணுறேன்னு என்னையே போட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இதை வேற வச்சு ஓட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அன்ஷிதா, ஜாக்லின், சௌந்தர்யா வேறு யாருன்னு சரியாக கவனிக்கலை. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஜெஃப்ரிக்காக வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. வாடா நீ வந்து சாப்பிடு நாங்கள் பண்ணுறோன்னு. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த அவங்க எல்லாருமே வந்து ஜெஃப்ரி கிட்ட காமிச்ச அஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஜெஃப்ரி எதுவுமே சாப்பிடலை, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட் க்ளீனிங்க்கு அந்த மொமெண்ட்டில் அது தன்னோட வேலை இல்லைன்னா அந்த வேலையை யாரும் பண்ணுறது கொஞ்சம் சங்கோஜப்படுவாங்க. பாத்திரம் கழுவுறது மாதிரி கிடையாது. ஸோ அதை பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.